அனைவருக்கும் மாலை வணக்கம். ஆஹ் இன்னைக்கு நம்ம அறிவே ஆற்றல் அவங்களோட இந்த மறுபடியும் ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காங்க, இரண்டாவது தடவை ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அது அவருக்கு ஒரு நன்றி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா, ஆஹ் உலகம் முழுக்க பல நாடுகள்ல அது தடை செஞ்சிருக்காங்க. அது வந்து அந்த புத்தகம் வெளியான சமயத்துல பார்த்தீங்கன்னா உலகம் பூரா பல நாடுகள், இது வந்து ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா இது வந்து சோசியலிச எதிர்க்குது அப்படின்னு சொல்லிட்டு சோசியலிச நாடுகள்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, தடை விதிச்சாங்க. ஆனா பிற்காலங்கள்ல பாத்தீங்கன்னா அமெரிக்கா, பிரிட்டன், அனைத்து நாடுகளுமே இதை தடை விதிச்சிருந்தாங்க ஒரு காலத்துல. அது அப்போ மட்டும் இல்லைங்க, இப்ப வரைக்கும் கூட பாத்தீங்கன்னா இது வந்து இப்போ பல பேர் வந்து இதை வந்து சமீபத்துல 2022 கூட பெலாரஸ்ங்கிற ஒரு சர்வாதிகார நாடு வந்து இந்த புத்தகத்துக்கு அந்த நாட்டை தடை விதிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு இந்த அரசியல் களத்துக்கு வந்து நிறைய புதுமையான சொற்களை வந்து இந்த புத்தகம் கொடுத்துருக்கு. அந்த சமயத்துல நிறைய ரொம்ப ஃபேமஸான சில வாக்கியங்கள் வந்து இந்த புத்தகத்துல இருந்து தான் முதல்ல வந்தது. நியூ ஸ்பீக் அப்படிங்கிற வார்த்தைகள், டபுள் திங்கிங், அந்த மாதிரி அரசியல் களத்துல வந்து இந்த சொல்லால வந்து ரொம்ப உலகம் அரசியல்ல அதிகமா புழங்குற வார்த்தைகள். இப்ப வரைக்கும் கூட இந்த புத்தகத்தையும் இதை பற்றிய ஒரு விவாதமும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் வந்து ஜார்ஜ் ஆர்வல் அவர்கள் எழுதின 1984. இது வந்து 1949 அவரு எழுதியிருக்காருங்க. தமிழ்ல வந்து கானா சுப்பிரமணியம் அவர் தான் வந்து இதை மொழிபெயர்த்திருக்காரு. ஆஹ் இவர ஜார்ஜ் ஆர்வலை பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம். ஏன்னா அது ரொம்ப அவர் என்ன மாதிரியான ஒரு பின்புலத்துல அவர் எப்படி இந்த புத்தகத்தை எழுதினாருங்கிறது நம்ம அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப உதவியா இருக்கும். அவருடைய இயற்பெயர் வந்து பாத்தீங்கன்னா எரிக் ஆர்தர் பிளேர். அவர் வந்து 1903 இந்தியாவை தான் பிறக்கிறாரு. அவர் வந்து பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இந்தியாவுல மோத்திஹரி அப்படிங்கிற ஒரு ஊர்ல தான் பிறக்கிறாரு. இப்ப வந்து அது பீகார்ல இருக்கு அந்த ஊரு. அவரோட அப்பா தாமஸ் ரிச்சர்ட், அவர் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசாங்கத்துல ஓபியம் விற்கிற ஏஜென்ட், அந்த ஓபியம் விற்கிறாங்க. அப்போ அந்த ஓபியம் வந்து அரசாங்கம் வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதோட ஒரு அதிகாரியா அவர் இங்க நேபாள பார்டர்ல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. அதனால அவர் வந்து இங்க இந்தியாவில தான் அவர் பிறக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரு லண்டனுக்கு போயிடுறாரு. அவரோட படிப்பு எல்லாமே அங்கதான் பண்றாரு. அதுக்கப்புறமா அவரு மறுபடியும் பர்மாவுக்கு வராரு திரும்பவும். இங்க அப்போ பிரிட்டிஷ் ஆட்சி இருந்ததுனால இந்தியன் இம்பீரியல் போலீஸ்னு ஒண்ணு இருந்தது. அதோட ஒரு போலீஸ் அதிகாரியா அவர் பர்மால வந்து கொஞ்ச நாள் வேலை செய்யறாரு. ஆனா அப்பவே அவருக்கு வந்து அந்த காலனி ஆதிக்கம், மக்களை பண்ற அந்த கொடுமைகளை அவருக்கு பிடிக்கல. அதுக்கப்புறமா சிறை அதிகாரியா கொஞ்ச நாள் வேலை செஞ்சுட்டு அது பிடிக்காம அவரு போயிடுறாரு. திரும்பவும் லண்டனுக்கே போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் பல வேலைகள் செய்யறாரு. சுரங்கத்துல வேலை செய்யறாரு, உணவகத்துல வந்து பாத்திரம் கழுவுற வேலை, பழைய புத்தக கடை, பள்ளி கல்லூரிகள்ல எல்லாம் ஆசிரியரா வேலை செய்யறாரு. அது போக அவர் வந்து பாத்தீங்கன்னா 1937 அந்த ஸ்பெயின் உள்நாட்டு போர்லயும் அவர் கலந்துக்கிட்டு அந்த குடியரசுக் கட்சி சார்பா அவர் கலந்துக்கிறாரு. 2ஆம் உலக போர்ல கலந்துக்கிறாரு. பிபிசி ரேடியோல செய்தி அறிவிப்பாளரா இருக்காரு. அது மாதிரி அவர் நிறைய வேலைகள் செய்யறாரு. அவர் வந்து நேரடியாவே அந்த அரசாங்கத்தோட ஒடுக்குமுறை எல்லாமே நேரடியாவே அவர் பாக்குறாரு. அதே மாதிரி அவர் வந்து ரொம்ப கீழ்நிலையில உள்ள மக்கள் கிட்ட வந்து ரொம்ப நெருக்கமா அவரு பழகி இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ்ல இருந்திருக்காரு கொஞ்ச நாள். அப்போ ரொம்ப கீழ்நிலை மக்களோடவே பழகி அவர்கள் பற்றிய கட்டுரைகளை வந்து நிறைய அப்பவே பத்திரிகைகள்ல அவர் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா 3 நேர எழுத்தாளர் அதுக்கப்புறமா ஆகுறாரு. அவர் வந்து நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்காரு. அவரோட கட்டுரைகள் ரொம்ப புகழ் பெற்றதா இருக்கு. அவரோட கட்டுரைகள் மொத்தம் 6 நாவல்கள் அவர் எழுதியிருக்காரு. அதுல அவருக்கு ரொம்ப குறிப்பிட தகுந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 நாவல்கள். ஒண்ணு வந்து அனிமல் ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு நாவலும், இந்த 1984 அப்படிங்கிற இந்த 2 நாவலும் தான் வந்து அவருக்கு ரொம்பவும் குறிப்பிட தகுந்தது. ரெண்டுமே வந்து ஒரு மாதிரியான அந்த சோசியலிச அரசாங்கத்தை வந்து விமர்சிக்கிற ஒரு நாவல்களா தான் இருக்கு. அனிமல் ஃபார்ம் அது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு நக்கலான ஒரு கிண்டலான துணியில அவர் எழுதியிருப்பாரு அத அனிமல் ஃபார்ம. இது வந்து நேரடியாவே அதை பற்றிய ஒரு விமர்சனமாவே இருக்கும் இந்த நாவல்.
இந்த நாவல் வந்து பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு டிஸ்டோப்பியன் நாவல் அப்படின்னு சொல்றாங்க. டிஸ்டோப்பியன் வகை நாவல் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன டிஸ்டோப்பியன் வகை அப்படின்னு பாத்தீங்கன்னா, உட்டோப்பியன் அப்படிங்கிறதுக்கான ஒரு எதிர்ப்பதம். உட்டோப்பியன் அப்படிங்கிறது என்னன்னா, அது ஒரு கற்பனையான உலகம். எல்லாமே எல்லாமே கரெக்டா சரியா இருக்கிற ஒரு உலகம். எல்லாருக்கும் கல்வி கிடைச்சிடும், எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க, எல்லாருக்குமே சுதந்திரம் இருக்கும், எல்லாருக்கும் தேவையான எல்லாமே கிடைச்சி எல்லாமே நல்லதா இருக்கக்கூடிய ஒரு உலகத்தை கற்பனை பண்ணுவாங்க. அதுக்குதான் வந்து உட்டோப்பியன்னு பேரு. அதற்கு அப்படியே நேர்மாறா இருக்கக்கூடிய ஒரு உலகத்தை பற்றிய ஒரு கதை இது. அதனாலதான் வந்து இது வந்து டிஸ்டோப்பியன் வெரைட்டி நாவல் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நம்ம ஒரு 65 மொழிகள்ல 65க்கு மேல மொழிகள்ல மொழிபெயர்த்து இருக்கிறாங்க. இந்த கதை, இது வந்து ஒரு கதையோட இந்த கதையோட ஒரு சுருக்கம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து மொத்தம் 3 பாகமா இருக்கும் அந்த கதையில. அந்த கதையே அந்த நாவலே பாத்தீங்கன்னா 3 பாகங்களா, பாகம் 1, பாகம் 2, பாகம். அந்த பாகம் 1 தான் கொஞ்சம் ரொம்ப படிக்கிறதுக்கே கொஞ்சம் கடினமா இருக்குது அது. இது வந்து எதிர்காலத்துல, அதாவது அவர் வந்து 1949 எழுதுறாரு. ஆனா இந்த கதை வந்து அவர் வந்து 1984 இந்த உலகம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கற்பனையில தான் அதை எழுதுறாரு. அப்ப இந்த உலகமே பாத்தீங்கன்னா 3 பெரிய மாகாணங்களா பிரிஞ்சுட்டு இருக்கு. ஓசியானா, யுரேசியா, கிழக்காசியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இந்த ஓசியானால தான் இந்த கதை நடக்குது. அதுல பாத்தீங்கன்னா அங்க வந்து இன்சாக் அப்படிங்கிற ஒரு ஒரு அரசியல் கட்சி, ஒரு பார்ட்டி அப்படின்னு சொல்ற ஒரு கட்சி தான் வந்து அதை ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்களோட தலைவரா இருக்கிற ஒரு பேர் வந்து பிக் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிக் பிரதர்ங்கிறவர் வந்து அந்த கதையில எங்கேயுமே வரமாட்டாங்க. அது வந்து ஒரு கற்பனையான கதையா, நிஜமாலே அது மாதிரி ஒரு ஆள் இருக்காரா அப்படின்ட்டு தெரியாது. ஆனா அந்த ஊர் ஃபுல்லா அந்த அவரோட போஸ்டர் இருக்கும். பிக் பிரதர் இஸ் வாட்சிங் யூ. அவர் எப்பவுமே உங்களை கண்காணிச்சுக்கிட்டே இருக்காரு, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும். ஆனா அது கடைசி வரைக்கும் அந்த கதாபாத்திரத்தை அதுல காட்டவே மாட்டாங்க. அதுல பாத்தீங்கன்னா மொத்தமே அந்த நாட்டுல வந்து 3 விதமா அந்த படிநிலைகள மக்களை பிரிச்சு வச்சிருப்பாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா இன்னர் பார்ட்டி. அதாவது வந்து அந்த கட்சிகளோட இருக்கக்கூடிய இன்னர் பார்ட்டி மெம்பர்ஸ். அந்த உள்ள இருக்கிறவங்க அவங்க ரொம்ப பெரிய பதவிகள்ல, ரொம்ப உயர்வான பதவிகள்ல இருப்பாங்க. அவங்க கொஞ்சம் நிறைய அதிகாரத்தோடவும் பலத்தோடவும் இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அவுட்டர் பார்ட்டி மெம்பர்ஸ்னு ஒரு கூட்டம் இருக்கு. அவங்க அவங்கள விட கொஞ்சம் அதிகமான ஆட்கள் இருக்கிறாங்க. அவங்க வந்து மற்ற வேலைகள், கட்சி சார்பான வேலைகள், அந்த கட்சிக்கு நிறைய மினிஸ்ட்ரி அதெல்லாம் இருக்கும். அது சம்பந்தப்பட்ட வேலைகளை செய்யறவங்க அவங்க, அவங்களுக்கு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் இருக்கும். மூன்றாவதா பாத்தீங்கன்னா ட்ரோல்ஸ் அப்படின்ற ஒரு பிரிவு இருக்காங்க. அவங்கதான் அந்த நாட்டிலேயே ரொம்ப அதிகமான பிரிவு, 80% மேல இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு கீழ்நிலையில இருக்கக்கூடிய ஒரு தொழிலாளர் வர்க்கம்னு நம்ம சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு சித்தரிப்பு தான் அதுல இருக்கும். என்னன்னா இந்த பார்ட்டி மெம்பர்ஸ்களுக்கு மட்டும் ஒரு இது இருக்கும். அது இன்னர் பார்ட்டியா இருந்தாலும் அவுட்டர் பார்ட்டியா இருந்தாலும் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து எப்பவுமே கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்கள. அவங்க எங்க போனாலும், அவங்க வீட்டுல, வேலை செய்யற இடத்துல, அவங்க என்ன பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு கண்காணிப்பு இருந்துகிட்டே இருக்கும். இந்த டெலிஸ்கிரீன் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அங்க. அந்த டெலிஸ்கிரீன் மூலமா அவங்கள பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த டெலிஸ்கிரீன் மூலமா ஏதாவது ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த அது பேசும், டெலிஸ்கிரீன் பேசும், அவங்க பேசுறது கேட்கும். எல்லாமே செய்யக்கூடிய ஒரு இதுவா இருக்கும். அதை வச்சு அது அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மக்களே வந்து ஒருத்தரை ஒருத்தர் கண்காணிச்சிருப்பாங்க. யாராவது ஒருத்தர் அந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு குற்றம் செய்யறாங்க அப்படின்னா டெலிஸ்கிரீன்ல மிஸ் ஆனா கூட அந்த அங்க இருக்கக்கூடிய மக்களே பார்த்து அவனை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அங்க வந்து கண்காணிப்பு வந்து ரொம்ப தீவிரமா இருக்கு. அது மாதிரி அதுக்கு அதுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வந்து தாட் போலீஸ் அப்படின்னு ஒரு இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா சிந்தனை காவலர்கள். நீங்க வந்து யோசிக்கிறது கூட, அரசாங்கத்துக்கு எதிராக யோசிச்சீங்கன்னா கூட உங்களை வந்து கடுமையா தண்டிக்குவாங்க, கைது பண்ணி. அது எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, நீங்க உங்க டெலிஸ்கிரீன்ல ஏதோ ஒரு சின்ன முகபாவனை உங்களது மாறிச்சு, நீங்க ஏதோ அவங்க சொல்றதுக்கு எதிராக யோசிச்சு உங்களோட முகபாவனை மாறினா கூட உங்களை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுல இந்த கதையில ஒரு இதுக்கு ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு இது வரும்.
இந்த கதையோட ஹீரோ வந்து வின்ஸ்டன் ஸ்மித்னு இருப்பாரு. அவரோட பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒருத்தர் இருப்பாரு, பர்னஸ் அவர் பேர். அவரை வந்து போலீஸ் பிடிச்சிடுவாங்க, காட் போலீஸ் வந்து பிடிச்சிடுவாங்க. அப்ப இவர் கேட்கும்போது ஏன் உன்னை அரெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்லுவாரு, நான் வந்து தூக்கத்துல கனவுல வந்து பெரிய பிக் பிரதர் ஒழிக அப்படின்னு சொல்லிட்டேன், அதனால என்னை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னுவாரு. என்ன இதுல என்ன பண்றது, என்ன பண்றது, கனவுல கூட நம்ம சொல்ல, அதாவது கனவுல கூட தூங்கும் போது அவங்க அறியாம அவங்க சொன்னதுக்காக கூட அவர் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்ப கேட்பாரு, உன்னை யார் அரெஸ்ட் பண்ணாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு கேட்டா, என் பொண்ணு தான் சொல்லிடுச்சு அப்படின்றது. ஸோ அந்த நாட்டுல வந்து குழந்தைகளை கூட அந்த அளவுக்கு அவங்களோட அப்பா அம்மாவே கண்காணிச்சு அரசாங்கத்துக்கு காட்டி கொடுக்குற அளவுக்கு அந்த பிள்ளைகளை வந்து பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருப்பாங்க அந்த நாட்டுல. அதுக்கப்புறமா அந்த நாட்டுல ரொம்ப முக்கியமான இன்னொரு பண்ற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா, ஆஹ் அந்த வரலாற்றையே அவங்க மாற்றி எழுதுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப அந்த பார்ட்டியில இருக்கிற ஏதோ ஒரு சம்பவம், இப்போ அவர் பிக் பிரதர் வந்து ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்காரு. முன்னாடி வந்து ஒரு காலத்துல வந்து அவர் சொன்னார், அடுத்த வருடத்துக்குள்ள நம்ம வந்து 30% வளர்ச்சி எட்டிடுவோம் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா வந்து அவங்க நாடு வந்து 30% வளர்ச்சி எட்டி இருக்காது, வெறும் 25% வளர்ச்சி எட்டி இருக்கும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பழைய அப்போ சொன்ன அந்த நியூஸ் பேப்பர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையுமே வந்து திரும்ப எடிட் பண்ணுவாங்க. எடிட் பண்ணி, இல்ல அவர் அப்பவே 25 தான் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி அதை மாத்துவாங்க. அந்த பழைய நியூஸ் பேப்பர் எல்லாத்தையும் அழிப்பாங்க. இதை செய்யறதுக்குன்னே ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து உண்மை மந்திரி சபை அப்படின்னு பேரு, ட்ரூத் மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரூத். அவங்க தான் வந்து வரலாற்றை வந்து மாற்றி அவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி மாற்றி மாற்றி எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மந்திரி சபையோட ஒரு முக்கியமான ஒரு இது இருக்கும், கடந்த காலத்தை கட்டுப்படுத்துபவர்கள் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த முடியும், நிகழ்காலத்தை கட்டுப்படுத்துபவர்கள் கடந்த காலத்தை கட்டுப்படுத்த முடியும். அந்த மாதிரி அவங்க மொத்தத்தையுமே அவங்க ரொம்ப கண்ட்ரோலா வச்சுக்கணுன்றதுக்காக அந்த இது செய்வாங்க. அதுக்கப்புறம் அந்த நிறைய மந்திரி சபைகள் அமைச்சரவைகள் மாதிரி அங்க இருக்கும் நிறைய அமைப்புகள். அதுல அந்த உண்மை மந்திரி சபை அப்படிங்கிறது தான் வந்து அவங்களோட வரலாற்றை மாற்றி அமைக்கிற வேலை. அதுலதான் வந்து இந்த கதையோட நாயகன் வின்ஸ்டன் ஸ்மித் வந்து வேலை செய்வாரு. அவர் வந்து அந்த பழைய செய்திகளை அவருக்கு வரும், அதை மாற்றி அமைக்கிறது தான் அவரோட வேலை. அதுக்கப்புறமா அன்பு மந்திரி சபைன்னு ஒண்ணு இருக்கும். அவங்களோட வேலை என்ன அப்படின்னா, யாரெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படுறாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு போய் அவங்களெல்லாம் துன்புறுத்தி கொடுமை பண்ணி அவங்கள மூல செலவு பண்ணி அவங்கள வந்து அரசாங்கத்துக்கு எதிராக மாத்துறது, இல்லைன்னா அவங்கள வந்து காணாம பண்ணிடுறது. அந்த மாதிரியான ஒரு ஆள் இருந்தாரு அப்படிங்கிறதுக்கான அடையாளமே இல்லாம அவரை பற்றி எல்லா குறிப்புகளையும் எடுத்துட்டு அவரை வந்து காணாம பண்றது அப்படின்னு, அவரை வந்து இல்லாம பண்றது, அதை சொல்றது கூட சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒரு ஆள் இருந்தாருங்கிறதே வரலாற்று இல்லாத அளவுக்கு அவங்கள கொண்டு வந்தார். அதுதான் வந்து அன்பு மந்திரி சபையோட வேலை. உற்பத்தி பெருக்கு மந்திரி சபைன்னு ஒண்ணு இருக்காங்க அவங்க இதுல. அவங்கதான் வந்து மொத்த பொருளாதாரத்தையும் பாத்துக்கிறவங்க. அதே மாதிரி சமாதான மந்திரி சபை அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அவங்களோட வேலை வந்து போர் புரியுறது தான் அவங்களோட முழு நேர வேலை. இப்படிப்பட்ட ஒரு இருக்கக்கூடிய ஒரு அந்த நாடு ஓசியானா அப்படிங்கிற அந்த நாடு இப்படிதான் இருக்கு. இதுல வந்து அந்த உண்மை மந்திரி சபையில அந்த வரலாற்று மாற்றி எழுதுற வேலையை செய்யற அந்த வின்சன் ஸ்மித் வந்து இருக்காரு. ஆனா அவருக்கு வந்து ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்கு. ஏன்னா அவர் எல்லாத்தையுமே பாக்குறாரு, இதுக்கு முன்னாடி ஒண்ணு இருந்தது ஆனா இப்ப இல்ல, அதை மாத்துறோமே அப்படிங்கிற. மத்தவங்க எல்லாம் வந்து அதை வந்து இயல்பா அதை மறந்துட்டு அடுத்த வேலைக்கு போறாங்க. ஆனா இவரால அது முடியல. இவருக்கு வந்து ஒரு உறுத்தலாவே இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அது வந்து தெரிஞ்சிச்சுன்னா இவரை வந்து கைது பண்ணிடுவாங்க. இருந்தாலும் அவரால் அதை வெளிக்காட்டாம போயிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவர் வந்து அவரை எப்படி இதை ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு இதுக்கான எதிர்ப்பு, முதல்ல அவர் ஒரு டைரி வாங்குறாரு. ஏன்னா அந்த நாட்டுல வந்து டைரி வாங்குறதும் தப்பு, பேனால எழுதுறதும் தப்பு. ஏன்னா வந்து அங்க யாருமே எழுதக்கூடாது. ஏன்னா எழுத்து ஒரு பேப்பர்ல பேனால எழுதி புக்கா ஏதோ ஒண்ணு எழுதும் போது அது வந்து ஒரு புரட்சிக்கு வழிவகுக்கும் அப்படிங்கிறதுனால அந்த நாட்டுல இந்த மாதிரி டைரிகளோ இல்ல பேனா வச்சு எழுதுறதோ தடை செய்திருப்பாங்க. அரசாங்கம் தான் எழுதுற வேலையெல்லாம் செய்யும். அது எழுதுறது கூட பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு எந்திரம் இருக்கும்.
அதுல இவங்க போய் சொன்னாங்கன்னா அதுவே எழுதிக்கும். அது வந்து அரசாங்கத்துக்கு கண்காணிக்க ஈஸியா இருக்கும். ஒருவேளை அவங்க டைரியில வச்சு எழுத ஆரம்பிச்சாங்கன்னா அரசாங்கத்தால கண்காணிக்க முடியாது, புரட்சி பரவறதுக்கு அது காரணமா இருக்கும் அப்படின்றதுனால டைரி எழுதக்கூடாது. ஆனா இவர் வந்து ஒரு டைரிய ஒரு பழைய ஒரு பழைய கடையில ஒரு பழைய பொருட்கள் விற்கிற கடையில இருந்து ஒரு டைரியும் ஒரு பேனாவும் வாங்கிட்டு வந்து அவர் முதல்ல எழுத ஆரம்பிப்பாரு. அதுவே ஒரு புரட்சியா தான் அவர் நினைச்சுக்கிட்டு எழுத ஆரம்பிப்பாரு. அவர் டெய்லி பாக்குறது, அவருக்கு அந்த தோன்ற விஷயங்கள் எல்லாம் அவர் எழுதி வைப்பாரு. இப்படியே அவரோட இது போயிட்டு இருக்கும்போது அவரோட இல்ல பக்கத்துல அந்த இடத்துல ஒரே கட்டடத்துக்குள்ள தான் அவங்க வேலை செய்யறாங்க. அதுல வந்து வேற ஒரு கதை இலாக்கா பிரிவுல ஜூலியா அப்படிங்கிற ஒரு பொண்ணு வேலை செய்யறாங்க. அவ வந்து இவளை வந்து கண்காணிக்கிற மாதிரி அவருக்கு தோணும். எப்ப பார்த்தாலும் நம்ம பின்னாடியே இருக்க, நம்ம எங்க போனாலும் இவ வரா, நம்மள இவ கண்காணிக்கிற, இவ வந்து அந்த தாட் போலீஸ் அந்த சொல்ற அந்த தாட் போலீஸ்க்கான ஆளா இருப்பாளோ, நம்மளை காட்டி கொடுத்துருவாளோ அப்படிங்கிற ஒரு பயம் இவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஒருவேளை ஏதாவது கண்டுபிடிச்சிட்டு அவளை கொலை பண்ணிடணும் அப்படின்னு ரொம்ப ரொம்ப வன்மமா யோசிச்சுட்டு இருப்பாரு. ஆஹ் அவங்க வந்து என்ன வேலை செய்வாங்கன்னா, அவங்க வந்து அதுதான் மக்களுக்கு ஏற்ற கதைகள், நாவல்கள், ஏற்கனவே இருக்கக்கூடிய கதைகளை, நாவல்கள், கதைகள் எல்லாம் வந்து இலக்கியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கு ஏற்ற மாதிரி, பார்ட்டிக்கு ஏற்ற மாதிரி, பிக் பிரதருக்கு ஏற்ற மாதிரி அதை மாற்றி அமைப்பாங்க. அதுல வரும் அந்த ஷேக்ஸ்பியரோட கதைகள் எல்லாம் கூட இவங்க மாற்றி அமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இவங்க ரெண்டு பேரும் அப்படி அப்படி போயிட்டு இருக்கும்போது அங்க இன்னொரு ஒருத்தர் இருப்பார், ஓப்ரைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர். அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வின்சென்ட் வேலை செய்யற அதோட வின்சென்ட்டுக்கு மேல இருக்கிற ஒரு அதிகாரி, அந்த இன்னர் பார்ட்டி மெம்பரா இருக்கக்கூடிய ஒரு ஆளு. சில சமயங்கள்ல வந்து இந்த வின்சென்ட் கிட்ட ஏற்படுற மாற்றங்களை அவர் கவனிச்சிடுவாரு. ஆனாலும் வந்து அவர் எதுவும் சொல்ல மாட்டாரு. அதனால வந்து வின்சென்ட் என்ன நினைப்பாரு, ஒருவேளை ஓப்ரைன் வந்து கூட நம்மள மாதிரியே அரசாங்கத்துக்கு எதிரான கருத்துக்கள் உடைய ஆளா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு உருவாகுது. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு படை இருக்கு அப்படிங்கிற ஒரு புரட்சி படை இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எல்லாருக்குமே இருக்கு. அந்த புரட்சி படையை சேர்ந்தவரா இவர் இருப்பாரோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட அவருக்கு இருக்கு. அப்போ ஒரு நாள் இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஜூலியா வந்து என்ன பண்றாங்க, ஒரு நாள் ஒரு துண்டு சீட்டை எழுதி வின்சென்ட் கையில கொடுக்குறாங்க. அதுவே தவறான விஷயங்கள் தான், அந்த மாதிரி எழுத்து இருந்தது தவிர. ஆனா இவங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துடும், என்ன இது சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா ரகசியமா எடுத்துட்டு போய் அதை பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அதுல வந்து ஐ லவ் யூ, உங்களை சந்திக்கணும் அப்படின்னு எழுதி அந்த பொண்ணு குடிச்சிட்டு போயிடும். வின்சென்ட்டுக்கு ரொம்ப பதட்டமாயிடும். சரி இது இன்னும் சரி, அப்புறமா கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுக்கிட்டு சரி பேசி பார்ப்போம், ஏதாவது ஒரு ரொம்ப இதுவாச்சுன்னா நம்ம அவளை கொன்னுடுவோம், நம்மளை பத்தி ஏதாவது இது பண்ணா அப்படிங்கிற ஒரு முடிவோட தான் ஒரு பழக ஆரம்பிப்பாரு. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் ஊருக்கு வெளியில போயிட்டு ஒரு இதுல சந்திக்குவாங்க. சந்திக்கும் போது தான் புரியும் ரெண்டு, அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் நிறைய அடிக்கடிக்கு இவங்க சந்திப்பாங்க. ஆனா இது மாதிரி வெளிகள்ல சந்திக்கிறது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு பிரச்சனைக்குரிய, ரொம்ப ஆபத்தான விஷயம் அது. அதனால ஒரு பாதுகாப்பான இடம் ஏதாவது இருக்குமா அப்படின்னு இருக்கும்போது வின்ஸ்டனுக்கு ஒரு இடம் தெரியும். எந்த இடம்னா அந்த அவர் வந்து ஒரு பழைய புத்தக ஒரு பழைய பொருட்கள் விற்கிற கடையில டைரி வாங்குவார் இல்லையா, அந்த கடைக்கு மேல ஒரு ஒரு அறை இருக்கும். அது இவர் பார்த்துருப்பார். அந்த அறையில வந்து எங்குமே வந்து அந்த கண்காணிப்பு கேமரா, அந்த டெலிஸ்கிரீன் அப்படிங்கிறது இருக்காது. அதனால என்ன சொல்ற, அது ஒரு நல்ல இடம், நம்ம போலாம் அப்படின்னு. அப்ப ஜூலியா என்ன சொல்லுவாங்க, இல்ல இல்ல அந்த கடைக்காரர் ஏதாவது நம்மளை பத்தி அரசாங்கத்துக்கு சொல்லிட்டேன், இல்ல அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அவர் வந்து காசு கொடுத்தா போதும் அப்படின்னா. அப்போ அவங்க வந்து அங்க போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்க நிறைய அந்த மாதிரி நிறைய நடக்கும். அவங்க அடிக்கடிக்கு சந்திச்சு பேசுவாங்க. அப்போ சரி, ஓப்ரைனும் நம்மள மாதிரி ஒரு அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு ஆறு மாதிரி தெரியுது, நம்ம அவர்கிட்ட சந்திச்சு இதை பத்தி பேசுவோம் அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு நாள் ஓப்ரைன் வந்து இவருக்கு கூப்பிடுவாரு, நீ வந்து நாளைக்கா என் வீட்டுக்கு வா, என்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்றாரு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே போறாங்க, அவரை சந்திக்க போறாங்க. சந்திக்க போகும்போது அவர் வந்து ஆமா நானும் வந்து அரசாங்கத்துக்கு எதிராக தான் இருக்கேன், இந்த மாதிரி அந்த புரட்சி இயக்கத்துல நானும் ஒரு மெம்பரா இருக்கேன், நீங்களும் அதுக்காக போராடுங்க, நம்ம எல்லாம் சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு வந்து ஒரு புத்தகம் தரேன், அதை படி, அதுல வந்து நம்மளோட தலைவர் வந்து எழுதியிருக்காரு,
எப்படி இதெல்லாம் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அதை கொடுத்து அனுப்பிச்சுவாரு. இவருக்கு ரொம்ப நம்பிக்கையா இவங்க வந்துருவாங்க. அந்த மேல் அறையில வந்து அவங்க ஒரு நாள் 2 பேரும் சந்திச்சு இந்த புத்தகங்களை படிச்சு இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சிந்தனை போலீஸ் வந்து உள்ள வந்துருவாங்க. அப்பதான் அவங்களுக்கு தெரியும் அந்த ரூம்ல வந்து ஒரு ஒரு படம் மாட்டியிருப்பாங்க, ஒரு பழைய சர்ச்சோட படம். அந்த படத்துக்கு பின்னாடி ஒரு டெலிஸ்கிரீன் இருந்திருக்கும். அது இவங்க பேசினது எல்லாத்தையுமே அது கண்காணிச்சுட்டே இருந்திருக்கும். இதுக்கு அந்த அந்த கடைக்காரரும் வந்து பாத்தீங்கன்னா அவரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த தாட் போலீஸை சேர்ந்த ஒரு அதிகாரி தான். அப்புறமா வந்து இவங்க 2 பேரையும் கைது பண்ணிடுவாங்க. இது கைது பண்ணதுக்கு அப்புறமா வந்து இதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, அவங்க என்ன ஆவாங்க அப்படிங்கிறது வந்து அதுதான் வந்து அந்த கதையோட 3வது பார்ட். அது அது அதாவது அதை பத்தி சொன்னா அந்த கதை மொத்தமா சொன்ன மாதிரி ஆயிடும். ஆனா அதுதான் வந்து ரொம்பவும் ஒரு பயங்கரமான ஒரு பகுதி. நீங்க இவங்களுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறத வந்து உங்களால யூகிக்கவே முடியாத அளவுக்கு பயங்கரமா இருக்கும் அது. நீங்க அந்த புத்தகம் படிக்கும் போது தெரிஞ்சுக்குங்க. இந்த இந்த புத்தகத்தை பத்தி இந்த இதை பத்தி நிறைய விமர்சனங்கள் என்ன வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அப்ப இருந்த ஜோசப் ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியை தான் வந்து இது வந்து விமர்சிச்சுட்டு, சோசியலிசத்தை வந்து இவர் விமர்சிக்கிறாரு கடுமையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் இதை வந்து நிறைய கடைபிடிச்சாங்க ரஷ்யாவில் முதல்ல. ஆனா இது வந்து நேரடியா ஸ்டாலினோ இல்லை எதுவுமே அதை பத்தி அவர் சொல்லியிருக்க மாட்டார். ஆனா அவர் வந்து சொல்லப்பட்ட அந்த விதங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்ப இருந்த ஸ்டாலினோட ஆட்சியில நடந்த விஷயங்களை தான் சொல்லியிருப்பாரு. இந்த பிக் பிரதர் அப்படிங்கிறது கூட பாத்தீங்கன்னா அந்த கதையில வந்து பாத்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லா எல்லா இடத்துலயுமே பிக் பிரதரோட போட்டோ இருக்கும். பிக் பிரதர் வாட்சிங் தான் அவரை பத்தி மட்டும்தான் அங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாலினோட ஆட்சியிலேயே இருக்கும் அது. அவரோட புகைப்படங்கள், அவரோட சிலைகள், அவர் சொன்ன ஸ்லோகங்கள்னு எழுதி வச்சிருது. இந்த மாதிரியான ஒரு இது இருக்கும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய அதே மாதிரியான ஒரு அதற்கு ஒரு பொருத்தமான ஒரு சில விஷயங்கள் அங்க நடந்திருக்கு. இங்க இருக்கக்கூடிய உண்மை மந்திரி சபை எப்படி வரலாற்றை மாற்றுவாங்களோ அந்த மாதிரி இங்கேயும் சில மாற்றங்கள் செஞ்சிருக்காங்க. பெரிய அளவுல பணம் ஆஹ் அந்த அதுல அவங்களோட அந்த கட்சியில இருந்த சில மெம்பர்கள் அவங்களுக்கு எதிராக போகும்போது அவங்கள வந்து கொல்லும் போது அவங்களோட பழைய புகைப்படங்கள் எல்லாம் வந்து அழிச்சிருக்காங்க. அவங்க இல்லவே இல்லை, பார்ட்டிலேயே அவங்க இல்லை அப்படின்ற மாதிரிலாம் ஸ்டாலினோட ஆட்சியில பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அந்த கட்சியோட அந்த வரலாற்றையும் மாற்றி மாற்றி எழுதியிருக்காங்க. அப்பப்போ நடக்கக்கூடிய சில சில விஷயங்களுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி அமைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டாலினோட ஒரு சீக்ரெட் போலீஸ் ஒன்று இருக்கு, NKVD அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் கிட்டத்தட்ட அந்த தாட் போலீஸ்னு இந்த கதையில சொல்லப்படுற மாதிரியான ஒரு நெருக்கமான ஒரு இது இருந்த ஒரு போலீஸ் தான் அது. அவங்களும் வந்து ஒரு ஒரு அவங்க வந்து எப்பவுமே நம்மளை பார்த்து கண்காணிச்சுட்டே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் அந்த இருந்து இருக்கு. அதே மாதிரி அவங்க இதுல எப்படி அவங்க இந்த கதையில படிச்சீங்கன்னா அவங்க எப்படி அவங்க போய் இந்த மாதிரி அரெஸ்ட் பண்றவங்க அவங்க என்ன பண்றாங்க, எப்படி டார்ச்சர் பண்றாங்க, அவங்க எப்படி உண்மையை ஒத்துக்க வைக்கிறாங்க, இதெல்லாம் ரொம்ப விளக்கமா வரும். கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் வந்து அப்ப இருந்த ஸ்டாலினோட ஆட்சி. இது வந்து நிறைய ஸ்டாலின் ஆட்சி காலத்தை ஒப்பிட்டு பேசினாலும் சில விஷயங்கள் பாத்தீங்கன்னா சர்வாதிகார நாடுகள் அப்ப இருந்த ஹிட்லர் இந்த மாதிரியான பல நாடுகள்லயும் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அப்புறம் முக்கியமான 2 நான் சொல்ல, அதாவது நியூ ஸ்பீக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து இந்த நாவல்ல சொல்லப்பட்டிருக்கும். அங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த இங்கிலீஷை வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத வார்த்தைகள்ல வந்து அவங்க தேவையில்லை அப்படின்னு நினைக்கிற வார்த்தைகளை குறைப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா குட் அப்படின்னு இருந்துச்சுன்னா பேட் அப்படின்னு இருக்கும். பேடுங்கிறது அவங்க இருக்காது, அவங்களோட இங்கிலீஷ்ல இருந்து எடுத்துருவாங்க. எடுத்துட்டு குட் அதுக்கு ஆப்போசிட்டா என்ன சொல்லணும் அப்படின்னா அன்குட் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சுருக்குனாங்க. ஏன் அதை அவங்க சுருக்குனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான சொற்கள் இருந்தா, அதாவது இதெல்லாம் புரட்சிக்கு அரசாங்கத்துக்கு எதிரான புரட்சிக்கு வழிவகுக்குமோ அதையெல்லாம் அவங்க அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் வந்து
அந்த லாங்குவேஜ்ல இருந்தே அவங்க எடுத்து உருவாக்குவாங்க. அதுதான் வந்து நியூ ஸ்பீக் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் அவங்க சொல்றாங்க. இது மாதிரி இது மாதிரியான ஒரு அந்த மொழி மீதான ஒரு கண்ட்ரோலை வந்து ஸ்டாலினும் பண்ணியிருக்காரு. அவங்கள அதாவது வந்து என்னன்னா சோசியலிசத்தோட ஐடியாலஜிக்கு எதிராக இருக்கக்கூடிய வார்த்தைகளை எல்லாம் எடுத்திருக்கிறாங்க அவங்களோட மொழியில இருந்து. அதே மாதிரி ஆளுநர் வந்து ஏன் வந்து பொதுவா அவர் வந்து சர்வாதிகார ஆட்சி அப்படின்னு எதிர்த்தாலும் ஏன் குறிப்பா ஸ்டாலின் அதிகமா அவரு இதுல எதிர்த்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் அவரு ஆர்வல் என்ன சொல்றாருன்னா, மார்க்ஸோ லெனியோ உருவாக்குன அந்த சோசியலிச ஐடியாவை வந்து அவர் சிதைச்சிட்டாரு. நான் வந்து சோசியலிசத்துக்கு எதிரான ஆள்லாம் கிடையாது. நான் வந்து அவர் விரும்புறது வந்து பாத்தீங்கன்னா ஜனநாயக சோசியலிசம் தான் அவர் நான் விரும்புறேன். ஆனா இவங்க வந்து அந்த மார்க்ஸும் லெனினும் சொன்னதை இவங்க சிதைச்சிட்டாரு. நான் அதைத்தான் வந்து விமர்சிக்கிறேன். அதே மாதிரி அவங்க வந்து ஆரம்பிக்கும் போது புரட்சிகரமா தான் ஆரம்பிச்சாங்க. மக்களுக்கு வந்து அஹ் சமத்துவமோ ஜனநாயக முறைப்படி தான் இருக்கும்னு தான் சொல்லித்தான் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா வந்து கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போயிடுச்சு அந்த ஆட்சிகள். இது 1984லயும் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி தான் அவங்க வந்து அந்த முதல்ல வந்து அவங்க வந்து மக்களுக்காக ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும்ன்ற ஒரு புரட்சி இயக்கமா தான் அதை ஆரம்பிச்சு அந்த நாட்டை கைப்பற்றி இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி போயிருக்கும். இதுல நிறைய மத்த ஆளுங்க சொல்ற விமர்சனங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் ஸ்டாலின் பத்தி சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்ப சோசியலிஸ்ட் ஆட்சிகள் வந்த சமயத்துல மற்ற முதலாளித்துவ நாடுகள் மற்ற நாடுகள்லாம் வந்து அதை எப்படியாவது அழிச்சிடணும் அப்படின்றதுக்காக வெளியில இருந்தும் உள்ள இருந்தும் நிறைய நெருக்கடிகளை கொடுத்தாங்க. அதுக்காக தான் அவங்க வந்து கொஞ்சம் கடுமையா நடந்துகிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனமும் இருக்கு. ஆனா அதை வந்து இவ்வளவு இதுவா பண்ண தேவையில்லை, இந்த அளவுக்கு விமர்சனம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஆனா அவங்க அதுக்கான கடுமைகளா நடந்தாலும் அதோட விளைவுகள் ரொம்ப பயங்கரமா தான் இருந்திருக்கு. நிறைய அந்த கூட்டு பண்ணை முறை அப்படிங்கிற ஒரு முறையினால நிறைய பேர் பசி பட்டினால செத்துருக்காங்க. ஸோ நிறைய மக்கள் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதனாலதான் இவர் வந்து நீங்க அந்த கொள்கைகளை சரியான முறையில கொண்டு போகல அப்படிங்கிறதுனாலதான் வந்து இந்த நாவல அவர் சொல்ற விஷயம் அதுதான். சரி, இதுக்கப்புறமா இந்த நாவல் பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு இது அதோட முடிஞ்சது இல்லை. இது வந்து ஒரு எச்சரிக்கை மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இது வந்து இன்னைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. இது இப்ப நடக்கிறதுக்காக இப்பவும் இதுக்கான ஒரு வாய்ப்புகள் இது வந்து ஒரு சர்வாதிகார நாட்டுல மட்டும்தான் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கணும்ன்ற அவசியம் இல்லை. இப்போ ஜனநாயக நாடுகள் சொல்லப்படுற நாடுகள்ல கூட இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இப்போ நீங்க கவனிச்சீங்கன்னா நம்ம இப்பதான் வந்து டெக்னாலஜிங்கிறது ரொம்பவும் அப்ப 1984 49 வந்து அவ்வளவு பெரிய டெக்னாலஜி எல்லாம் இல்லை. அப்பவே அதை அவ்வளவு பயங்கரமா இருக்கும்னு அவர் கற்பனை பண்ணியிருக்காரு. இன்னைக்கு எந்த அளவுக்கு நம்மளோட டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, நம்மளோட கண்காணிப்பு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த கண்காணிப்பு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இப்ப இருக்குங்கிறது நமக்கே தெரியும். இப்போ ஒரு போனு வந்து ஆரம்பிச்சு நீங்க எங்க போனாலும் சரி, உங்களை ரொம்ப சுலபமா இன்னைக்கு வந்து உங்களை பத்தி எல்லாமே உங்களோட கொஞ்சம் கொஞ்சமா ஒருத்தரோட தனிப்பட்ட சுதந்திரம் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டே தான் இருக்கு இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள்ல. இது இந்த இந்த மாதிரியான ஒரு இந்த கதையில வர மாதிரியான ஒரு சூழ்நிலையில கூட நம்மளை கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வரலாற்றை மாற்றி எழுதுறது, பொய்யான செய்திகளை பரப்புறதுங்கிறது வந்து இன்னைக்கு உலகம் பூரா நடந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கான ஒரு முயற்சிகள் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. நம்ம நாட்டிலேயே அது நடந்துகிட்டே தான் இருக்கு, நமக்கு தெரியாமலே நடந்துகிட்டு தான் இருக்கு. சோசியல் மீடியாங்கிற அது மூலமாவோ இல்லைன்னா குழந்தைகளோட பாட புத்தகங்கள்ல போய் வரலாற்றை மாற்றுறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சம்பவங்கள் இப்ப வரைக்கும் இப்ப நடந்துகிட்டே தான் இருக்கு. இப்ப நம்ம அது வந்து நம்ம சாதாரணமா அதை வந்து நம்ம விட்டுறோம். ஆனா இது இன்னும் ஒரு 30 40 வருடங்கள் கழிச்சு இது வந்து நீங்க ரொம்ப அடுத்த 2 3 தலைமுறைக்கு அப்புறமா வந்து இதெல்லாம் அவங்க பாட புத்தகத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் மாத்தின்னு வந்துட்டாங்க. அதுதான் வரலாறுன்னு நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப முன்னாடி என்ன நடந்ததுங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. அதுக்கான சோழர்கள் நீங்க அழிச்சிட்டீங்கன்னா 2 3 தலைமுறைக்கு அப்புறமா அது தெரியாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அந்த மாதிரியான
நிறைய எச்சரிக்கைகள் தான் இந்த புத்தகம் குறையுது. நம்ம இப்ப நம்ம நம்ம நினைக்கிறோம், நம்ம இப்ப அரசாங்கம் மட்டும் நம்ம இப்ப பாத்தீங்கன்னா நம்மளோட பெரிய பெரிய கம்பெனிகள் கூட நம்மளோட தனிப்பட்ட தகவல்களை திருடிட்டு தான் இருக்காங்க. இதுல ஒரு படிக்கும் போது ஒரு இது படிச்சதுன்னா, இது இந்த புத்தகம் இதோட ஆங்கில மூலத்தை நான் படிச்சது இல்லை. இதோட மொழிபெயர்ப்பு மட்டும்தான் நான் படிச்சிருக்கேன். இது ஆங்கில மூலத்தையும் படிச்சுட்டு மொழிபெயர்ப்பையும் படிச்சவங்க சில கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. அதையும் நான் உங்ககிட்ட சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆங்கிலத்துல இருந்த சில வார்த்தைகள், சில பெரிய வரிகளையே அவர் வந்து மொழிபெயர்க்காம விட்டுட்டு இருக்காரு. நிறைய இடங்கள்ல ஒரு முக்கியமான சில வரிகளே வந்து தமிழ்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி சில குறைபாடுகள் சொல்றாங்க. எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு இதுவா இருந்தது என்ன அப்படின்னா, அந்த பிக் பிரதர் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரத்தை பார்த்தீங்கன்னா, தமிழ்ல வந்து அவர் வந்து முத்தண்ணா அப்படின்னு மொழிபெயர்த்திருப்பாரு. எனக்கு அது மட்டும் கொஞ்சம் ஒரு இதுவா இருந்தது. ஏன்னா வந்து அந்த பிக் பிரதர் அப்படிங்கிற வார்த்தை ஒரு பயங்கரமா இருக்கும். அதை படிக்கும் போதே ஆங்கிலத்துல அந்த வார்த்தை சொல்லும் போது, தமிழ்ல முத்தண்ணா அப்படின்னும் போது அது ரொம்ப ஒரு சாதாரண இது, நம்ம பக்கத்து வீட்டுக்கார சொல்ற மாதிரியான ஒரு இது. பிக் பிரதர்னே சொல்லியிருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஒரு வார்த்தைகளை பயன்படுத்திருக்கலாம். எனக்கு தோணுச்சு அதை படிக்கும் போது. அந்த வார்த்தை அவரு அதெல்லாம் மிஸ் பண்ணாராங்கிறது எனக்கு தெரியல. நான் அதை படிச்சவங்க தான் சொன்னாங்க, நான் படிச்சது இல்லை. அப்புறம் இந்த புத்தகம் வந்து நான் ஒரு யாவரும் பதிப்பகம்னு ஒரு பதிப்பகம், அவங்களோட புக்கு தான் நான் வாங்கியிருக்கேன். இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து ஒரு முன்னுரைய ஒரு சிறுகதையே கொடுத்திருக்காங்க. 2016 அப்படிங்கிற ஒரு சிறுகதை. சுனில் கிருஷ்ணா அப்படிங்கிறவர் எழுதின அந்த சிறுகதையை வந்து முன்னுரையா கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த இந்த 1984 வரக்கூடிய அந்த வின்சென்ட் ஸ்மித் இருக்காரு இல்லைங்களா, அவரை வந்து 2016ல ஒருத்தர் நேர்காணல் பண்ற மாதிரியான ஒரு பாணியில ஒரு சிறுகதையும் இதுல இணைச்சிருக்காங்க. நல்லா இருக்கு, அதுவும் ரொம்ப அருமையா இருக்கு. இதோட ஒரு இன்ஸ்பிரேஷன்ல இன்னொரு சிறுகதை அவர் எழுதியிருக்காரு. இதுல பாத்தீங்கன்னா அவர் வந்து பிக் பாஸ் அப்படிங்கிற பேரை வந்து பாத்தீங்கன்னா பெரியண்ணா அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காரு. அது முத்தண்ணாவிலே இருக்கணும், இது நல்லா இருந்த மாதிரியான ஒரு இது இருந்தது. பெரியண்ணன் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்காரு இதுல. So, இப்போ நம்ம இந்த கதையில இருந்து, இந்த நாவல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு நான் நினைக்கிற விஷயங்கள் இப்ப சொல்லி முடிச்சிடுறேன். இப்பவும் நான் சொன்ன மாதிரி இப்பவும் வந்து நம்மள வந்து கண்காணிக்கிறதோ, இல்ல வரலாற்றை மாற்றி எழுதுறதோ, நம்மளோட மொழியை அழிக்கிறதோ, ஏன்னா வந்து நம்ம அந்த நியூஸ் ஸ்பீக் அப்படிங்கிறது வந்து நம்ம கிட்ட எப்படி இங்க பிரதிபலிக்குது அப்படின்னா, நம்மளோட மொழியை அழிக்கிறது மூலமா தான் அதை செய்ய முயற்சி பண்ணுவாங்க. அந்த மொழி அழிக்கிறது அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா, நம்மளோட மொழி அழிக்கிறதோட இல்லாம, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஜென்சி லாங்குவேஜ்னு ஒண்ணு வந்துட்டு இருக்கு. அது பாத்தீங்கன்னா எதையுமே அவங்க முழுசா பேச மாட்டேன்றாங்க. எல்லாமே வந்து 3 எழுத்து 4 எழுத்துலயே பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி புதுசா ஏதோ ஒரு அந்த மாதிரி அதை பேசுறதுக்கு கூட அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அவ்வளவு வார்த்தைகளை பேசுறதுக்கு. அதையும் அவங்களே சுருக்க ஆரம்பிச்சிருக்கு. இதெல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா மொழிகள் மீதான ஒரு தாக்குதல் தான். இதுவும் கிட்டத்தட்ட இந்த நியூஸ் ஸ்பீக் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மாதிரியான விஷயங்கள் தான். மொழிகளை அழிக்கிறது, இது எல்லாம் கூட வந்து பாத்தீங்கன்னா இத வந்து எதிர்க்க வேண்டியதும் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நம்ம வந்து கண்டிப்பா நம்மளோட இதுல கேள்விகள் கேட்கணும். தனி மனித சுதந்திரங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த தனி மனித சுதந்திரத்துக்காக நம்ம கேள்வி கேட்கணும். நம்மளோட அரசாங்கமா இருந்தாலும் சரி, நம்மளை கண்காணிக்கிற எதுவா இருந்தாலும் சரி, அதை வந்து கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கல, நம்ம அப்படியே நமக்கு நடக்கல அப்படின்னு நம்ம போய்கிட்டே இருந்தோம்னா, கண்டிப்பா இந்த மாதிரியான ஒரு நிலைமை, ஒரு கொடூரமான நிலைமை கண்டிப்பாக எதிர்காலத்துல வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கான ஒரு எச்சரிக்கை தான் வந்து
இந்த நாவல் ஜார்ஜ் ஆர்வல் சொல்லக்கூடிய அந்த. அப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது இந்த சினிமா, அதாவது இது வந்து வேற 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 வடிவங்கள்ல இந்த புத்தகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இது பண்ணியிருக்காங்க. அஹ் மேடை நாடகங்களா நிறைய தடவை நடத்தியிருக்காங்க. ரேடியோல வரக்கூடிய நாடகங்கள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமிக்ஸா வந்திருக்கு, அனிமேஷன் படமா வந்திருக்கு, சினிமாவா எடுத்திருக்காங்க. இன்னும் நிறைய விதமா இத பல்வேறு இதுல வந்திருக்கு. இதுல ரொம்ப இதுவானது பாத்தீங்கன்னா பிக் பிரதர்ங்கிற ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. ரொம்ப நாளத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் பேரை ஒரு ரூமுக்குள்ள அடைச்சி கொஞ்ச நேரம் அவங்கள கண்காணிக்கிறது. தமிழ்ல கூட வந்து பிக் பாஸ் அப்படின்னு இப்ப வந்துகிட்டு இருக்கு. இது வந்து முதல்ல பிக் பிரதர் அப்படின்னு தான் ஆரம்பிச்சாங்க. அது வந்து இந்த நாவல்ல இருந்து தான் அந்த டிவி ப்ரோக்ராமே முதல்ல ஆரம்பிச்சாங்க. அது சொல்லும் போது தான் எனக்கு ஞாபகம் வருது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பிக் பாஸ் அப்படிங்கிறத பத்தி நிறைய நமக்கு பல கருத்துக்கள் இருக்கு. எனக்கு ஒரு தனிப்பட்ட ஒரு இந்த பிக் பாஸை பற்றிய ஒரு கருத்து இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா இந்த ஓசியான நாடு மாதிரி தான் அங்க இருப்பாங்க. அவங்களை எப்பவுமே கண்காணிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க மைக் ஆஃப் பண்ண முடியாது, கேமரா ஆஃப் பண்ண முடியாது. அவங்க எல்லாமே அதுக்கு முன்னாடியே நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா? இது வந்து அதுக்கு பின்னாடியா ஒரு உளவு இருக்கிறதா எனக்கு தோன்றுது. என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதை தொடர்ந்து இந்த மாதிரியான நிகழ்ச்சியை நீங்க பார்க்க உங்களுக்கு என்ன தோணும்னா, ஒருத்தர் கண்காணிக்கிறது தப்பு இல்ல, அது வந்து கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து நமக்குள்ள வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதாவது கண்காணிக்கப்படுறத வந்து நார்மலைஸ் பண்ணக்கூடிய ஒரு வேலையை பிக் பாஸ் பண்ணுதோங்கிறது என்னோட ஒரு கருத்து. அஹ் அப்புறம் என்ன ஆகுனா, ஒரு காலத்துல உங்களுக்கு வந்து உங்களை கண்காணிக்கிறத வந்து பண்ணும்போது, அரசாங்கம் பண்ணும்போது அது சரிதான் அப்படிங்கிறதுக்கு உங்க மூளையா முன்னாடியே இது மாதிரியான விஷயங்கள் உங்களை தயார்படுத்தி இருக்கும். இப்ப அந்த மாதிரி இது நிறைய, அந்த மாதிரி நிறைய அடாப்ஷன்ஸ் இதுல இருக்கு. அதாவது சினிமால நான் பார்த்தது மட்டும் சொல்றேன். 1956 முதல்ல இந்த கதையை வந்து படமா 1984 அப்படின்னு எடுத்திருக்காங்க. அது நல்லா இருக்கும், அந்த படம் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1984லயே 1984ன்னு ஒரு படம் எடுத்தாங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து ரொம்ப இந்த கதை, இந்த புத்தகத்துக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கக்கூடிய கதைன்னு பார்த்தீங்கன்னா 1984 வந்து 1984ங்கிற ஒரு சினிமா. அது நல்லா இருக்கும் அந்த சினிமா. இதை தவிர்த்து நான் மற்ற இதுல பார்த்து இதோட இன்ஸ்பிரேஷன்ல எடுத்த சினிமாக்களும் நிறைய எடுத்திருக்காங்க போல தெரியுது. எனக்கு எனக்கு ஞாபகம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு படம் ஞாபகம் இருக்கு. ஒன்று வந்து பிரேசில்னு ஒரு படம் 1985 வந்து நினைக்கிறேன் அந்த படம். அதுக்கப்புறம் ஈக்குலபிரியம்னு ஒரு படம். இந்த ரெண்டு படங்களும் பார்த்தீங்கன்னா இதோட இன்ஸ்பிரேஷன் இதை அப்படியே காப்பீங்க. இது மாதிரியான அந்த ஒரு சர்வாதிகார இருக்கக்கூடியது, மக்களை கண்ட்ரோல் பண்றது அப்படிங்கிற மாதிரியான அந்த கான்செப்டோட எடுக்கப்பட்ட படங்கள். ஸோ அவ்வளவுதான். நன்றி. மிக்க மகிழ்ச்சிங்க. மிக சிறப்பான கருத்து பகிர்வு. எங்கேயும் அந்த நாவல் ஒட்டிய கருத்துக்களை எல்லாமே ஆழ்ந்து சிந்திக்க வைத்தது. அந்த கடைசியான ஒரு விவரங்களை வந்து சரியா நாங்களே வந்து பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டிய முடியல ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்தி வச்சிருந்தீங்க. அதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஐயா. பங்கேற்பாளர்கள் தங்களது கருத்துக்களை பகிரலாம். அனைவருக்கும் வணக்கம். கலாவல்லி. மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு அறிவாற்றல் நிகழ்ச்சியில் ஒரு புத்தக விமர்சனம் கேட்டது மிக்க மகிழ்ச்சி அளித்தது. சில வேறு பணிகள் காரணமாக என்னால் இந்த நிகழ்வில் சில மாதங்களாக தொடர்பு கொள்ள இயலாத நிலையில் இருந்தேன். தற்பொழுது மீண்டும் ஒரு நல்ல அரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மிகச்சிறப்பாக இவர் புத்தக விமர்சனம் செய்தார். அதிலும் உளவியல் ரீதியாக சில கருத்துக்களை முன்வைத்தது எனக்கு மிகவும் பிடித்தது. எப்பொழுதுமே ஒரு புத்தக விமர்சனம் என்பது புத்தகத்தை பற்றிய தன்னுடைய விமர்சனத்தை தாண்டி அந்த புத்தகத்தினால் என்ன தாக்கம் ஏற்படுகிறது, அந்த புத்தகம் நம்முள் எந்த விதமான மாற்றத்தை ஏற்படுத்துகிறது என்று குறிப்பிடுவது மிகவும் சிறந்த ஒன்றாகும். அந்த வகையில் இன்றைய நிகழ்வில் மிகச்சிறப்பாக அவர்
கூறிய அனைத்து விஷயங்களுமே எனக்கு மிகவும் சந்தோஷமாகவும் மன மகிழ்வையும் தந்தது. வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம் மேம், கலாவல்லி மேம். வணக்கம்மா, நல்லா வணக்கம்மா. கேக்குதா? எப்படி இருக்கீங்க? நல்லா நல்லா இருக்கீங்களா மேம்? ரொம்ப நாள் ஆயிடுச்சு நல்லா உண்மையா உங்க இருக்கேம்மா. குரல் கேட்டு. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப அதுதான் சந்தோஷம். அடுத்த வாரம் என்னுடைய நிகழ்வு இருக்கு. அதான் இனி இந்த அதனாலதான் வாரம் நீங்க பதிர்ந்தப்போவே நான் ஹார்டின் போட்டிருந்தேன் உங்களுக்கு. ஆமா, ரொம்ப ஆவலா பார்த்தேன், இருக்கும் பார்த்தேன். உங்களோட ஆக்சுவலா கேட்க. புத்தக திருவிழா சம்பந்தமா நான் ஒரு எக்ஸெல்லாம் போட வேண்டியது இருந்த போதிலும் அதையும் செஞ்சுக்கினே இந்த புக்கு, ஏன்னா அடுத்த வாரம் நம்ம வரோம். கொஞ்சம் ஆஹ் மறுபடியும் உள்ள நுழைவோம்னு கண்டிப்பாக ரொம்ப உங்களுடைய மிஸ் சில பண்றோம் ஆனா விமர்சனங்கள்ல. உங்களுடைய ஆமா. விடுகதைகள் எல்லாம் இல்ல தொடர்ந்து வேற ஒரு தொடர ஆரம்பிக்க ஜனவரியில. வேற கண்டிப்பா. ஒரு ஓகே தொடர மேம். ரொம்ப ஆரம்பிக்க ஆவலோட எதிர்பார்க்கிறோம். ஏன்னா நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் அவ்வளவு சூப்பர்பா எங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கீங்க, டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க இல்லையா? அதனால நிச்சயமா. அது எனக்கு ஆவலோட ஆக்சுவலா எனக்கு இது எதிர்பார்க்கிறோம். வேற ஒரு சொந்த வேலை. என்னுடைய மகளுக்கான திருமண ஏற்பாடுகள். அதனால என்னால கொஞ்சம் இன்வால்வ்மெண்டோட எதையும் பண்ண முடியல. இப்ப அது கொஞ்சம் சக்சஸ் ஆயிடுச்சு. ஓகே அதனால ஓகே ஜனவரில மேம். இருந்து மறுபடியும் ஆரம்பிக்க போறோம். வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க, அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. அது ரொம்ப சந்தோஷம். ஏப்ரல்ல தான் மேரேஜ்மா. கண்டிப்பா ஓகே. இன்வைட் பண்றேன். சரிங்க மேம், கண்டிப்பா. அதை சாக்கு வச்சாவது நாங்க காஞ்சிபுரத்துக்கு வந்துடுறோம். நிச்சயமா, நிச்சயமா. நீங்கெல்லாம் கண்டிப்பா வரணுமா. ரொம்ப ரொம்ப அவசியம். மகிழ்ச்சிமா. நன்றி, நன்றி, கண்டிப்பா மேம், நன்றி. கண்டிப்பா. சார், ஜஸ்வின் சார், சூப்பரா இருந்தது இன்னைக்கு நாவல் கருத்து பகிர்வு. 1984. இப்போ எங்களுக்கும் அது படிக்கணும்ன்ற ஆவலை தூண்டிட்டீங்க. இப்போ அந்த ஒரு பரிசு பெட்டகம் அப்படிலாம் சொல்லி போடுறாங்கல்லங்க சார், அதுல இந்த புத்தகம் இருக்குது தானேங்க சார்? இந்த மக்கள் பதிப்புன்னு சொல்லிட்டு. இல்ல இல்ல, இந்த ஜா- புத்தகம் இல்ல. இது அனிமல் ஃபார்ம் தான் இல்லைங்களா? இருக்கு, விலங்கு பண்ணை தான் இருக்கு. விலங்கு பண்ணையா? அது மட்டும் நான் வாங்கிட்டேன், விலங்கு பண்ணை நாவல் மட்டும். இது அப்போ இருந்தா வாங்கலாம் அப்படின்னுட்டு. ரொம்ப இல்ல, அதுல நல்லா இன்னும் இருந்தது. மக்கள் பதிப்பா இது வரலங்க. ஓகே ஓகே. சரிங்க சார், வாங்கிடலாம் கண்டிப்பா. அடுத்து இங்க சென்னை புக் ஃபேர் ஏதோ ஜனவரியில சொல்லியிருக்கிறாங்க, அதுல கிடைச்சாலும் வாங்கிடலாம். இல்ல இங்க நம்ம ஆரணியில இது பண்ணும்போதும் ரொம்ப சந்தோஷம். நல்லா அழகா சொல்றீங்க சார். நல்லா அந்த கதையை நல்லா கோர்வையா சூப்பரா சொல்றீங்க. அதான் அந்த புத்தகத்தை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டுறதானே அந்த புத்தக கருத்து பகிர்வுக்கு கிடைக்கிற வெற்றி. அந்த வகையில இன்னைக்கு ரொம்ப ஒரு நல்ல புத்தகத்தை அறிமுகம் செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு நன்றி. அடுத்து நம்ம மணிகண்டன் சார்லாம் கலந்துருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு சார் இன்னைக்கு வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் லலிதா மேம் பத்தி சொல்லணும். லலிதா மேம் அறிவியாற்றலோட தூண். லலிதா மேம், கலாவல்லி மேம்லாம் அறிவியாற்றலுக்கு தூண் மாதிரி. கலாவல்லி மேம் ஹெச்எம்மா இருக்கிறாங்க சார், ஹையர் செகண்டரி ஸ்கூல் ஹெச்எம், காஞ்சிபுரம் கேர்ள்ஸ். பெரிய ஸ்கூலு, நிறைய ஸ்ட்ரென்த்து. ஆனாலும் அவங்க ரொம்ப அழகா அதை டைம்லாம் மேனேஜ் பண்ணி புத்தகம் படிக்கிறதுக்கு, இந்த நிகழ்வுல இதை கலந்துக்கிறதுக்கு, நிறைய நிகழ்வுகளை ஒருங்கிணைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பம்பா அம்மா, மாதிரி. ஒரே ஒரு இடையில் குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். நாங்கெல்லாம் தூணு, நீங்க தான் கட்டணும். கட்டடத்தினுடைய மேல் அவ்வளோ அழகா நீங்க அதை பில்ட் பண்ணிட்டே போறீங்க. அடுத்தடுத்த தளத்தை நீங்க ஏற்படுத்திட்டே போறீங்க. நாங்க இன்னும் அந்த தூணாவே தான் இருக்கோம். நன்றி. இல்ல 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 மேம், அப்படிலாம் இல்ல. நீங்களும் அதான் இப்ப அதான் நீங்க சொன்னீங்களா, சொந்த பணியின் காரணமாக தான் இப்போ இதுல கொஞ்சம் இது பண்ண முடியல. மத்தபடி உண்மையாவே அதெல்லாம் ரொம்ப அமேசிங்கான ஒரு விஷயம் இல்லையா? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த புதிர்கள்லாம் போட்டு எங்களையும் அவ்வளோ யோசிக்க வச்சு, அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம். அந்த வகையில நம்ம லலிதா மேம், கலாவல்லி மேம், இன்னைக்கு ஐயா கலந்துக்கலன்னு நினைக்கிறேன், பக்தவத்சலம் ஐயா, அவங்க எல்லாருமே அறிவு ஆற்றலை தொடர்ந்து இயங்கிட்டு இருக்கிற ஒரு நல்ல ஒரு ஆளுமைகள். அவங்க எல்லாம் இன்னைக்கு இந்த நிகழ்வுல கலந்துட்டு உங்களோட புத்தக கருத்து பகிர்வு கேட்டிருக்காங்க. லலிதா மேம், உங்களோட பின்னூட்டத்தை கேட்க ரொம்ப ஆவலா இருக்கிறோம். வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். ஒரு வித்தியாசமான நூலை ஜஸ்வின் அறிமுகப்படுத்தியுள்ளார். அந்த சிந்தனை காவலர்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அதுல முக பாவனை மாறினாலே கைது அப்படின்னு சொல்றபோது கேட்கும்போது கொஞ்சம் ஓவரா இல்ல, ஆனா இதுல எல்லாமே ஓவரா தான் இருக்கு. ஒரு மகள் தான் அப்பாவை காட்டி கொடுக்கறது, இந்த மாதிரி எல்லாம் மொத்தத்துல ஒரு சர்வாதிகார ஆட்சி. எந்த சர்வாதிகார ஆட்சியாக இருந்தாலும் அங்கு வாழும் மக்கள் துரதிர்ஷ்டசாலிகள் தான். இந்த அறிவு ஆற்றல் நிகழ்ச்சியை கூட யாரோ கண்காணிப்பது போன்ற ஒரு உணர்வை ஏற்படுத்தியுள்ளார். நன்றி.
ஜஸ்வின் வணக்கம், நான் சொல்றது கேக்குதா? கேக்குது சார். நான் வெங்கடேசன், காஞ்சிபுரம். வடலி என்ற குழுல இருந்து மோகன் ஐயா இந்த குழுல எனக்கு ஜாயின் பண்ணாரு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அட்டன் பண்றேன் இந்த மீட்டிங் வந்து. ரொம்ப நல்லா இருந்தது உங்க நாவல். கதை சொல்றதுல வந்து எப்படின்னா மறுபடியும் அந்த புத்தகத்தை வாசிக்கணும் அப்படின்ற ஒரு மோட்டிவ் கிரியேட் பண்ற மாதிரி அருமையா சொல்லியிருக்கீங்க. ஃபைனலா அந்த சொன்ன டாபிக், அடுத்தவரோட வீட்டை வந்து நம்ம எட்டி பார்க்கறது தப்பு இல்லை அப்படின்ற மாதிரி அந்த பிக் பாஸோட கருத்து சொன்னது வந்து இந்த கதையோட ஒட்டுமொத்த அந்த தாக்கத்தையும் எடுத்துன்னு வந்துருச்சு. கட்டாயம் இந்த புத்தகத்தை வாசித்து இந்த ஜேனர்ல வர புக் ஷோல பாக்குறேன். நானும் கட்டாயம் பார்த்துட்டு நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் சார். உங்களுக்கு நன்றி. வணக்கம். வணக்கம், கேக்குதுங்களா? வணக்கம் சார். வணக்கம், நான் மணிகண்டன், ஆரணில இருந்து. முதல்ல இந்த குழு, ஒருங்கிணைப்பு குழு, இந்த அறிவே ஆற்றல், அந்த குழுவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளையும் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது இந்த போஸ்டர்ல எனக்கு ஜஸ்வின் பகிர்ந்திருந்தாரு. 264வது ஒரு நிகழ்வு அப்படின்றது நம்ம நிறைய பேர் செய்வாங்க. ஆனா தொடர்ந்து ஒரு 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 நிகழ்வை, அதுவும் இது போன்ற புத்தக பகிர்வு, புத்தக மதிப்புரைங்கிறதெல்லாம் 264ங்கிறதெல்லாம் டூ மச். அது அது வந்து எண்டு போறதுன்றது பெரிய விஷயம். அப்படி தொடர்ந்து செய்யற இந்த குழுவுக்கும் அதன் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் முதல்ல என்னோட நன்றியும் பாராட்டும் தெரிவிச்சுக்கிறேன். ரெண்டாவதா ஜஸ்வின் தோழர் ஜஸ்வின் வந்து நம்ம ஊருக்காரர் தான், நம்ம தோழர் தான் அவரு. இப்ப சமீபமா தான் ரொம்ப ஆர்வமா புத்தகத்தெல்லாம் இறங்கி வாசிச்சுக்கிட்டு இருக்காரு. அது பதிப்புரை பண்ற பொதுவா எனக்கு என்னன்னா, இந்த வாசிக்கிறவங்க, வாசிப்பை தாண்டி அதை பதிவா செய்யறவங்க தன்னோட குரல்ல வந்து படிச்சுட்டு மற்றவங்களை சொல்றவங்க எப்படி இருப்பாங்க பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் ஆசிரியர் சமூகமா இருக்கும், இல்லாட்டி என்னை போன்ற ஒரு சில பேராசிரியர் அதை செய்வாங்க. ஆனா ஜஸ்வினோட பேக்ரவுண்டு பாத்தீங்கன்னா முற்றிலும் மாறுபட்ட ஒரு பேக்ரவுண்டு. அப்படி ஒருத்தர் வந்து எப்பவுமே எனக்கு ஒரு பேர் ஆச்சரியம் அவர் மேல இருக்கிறது உண்டு. அப்படி ஒரு சூழ்நிலையில, ஒரு பணிச்சூழல்ல இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஐடில இருக்கவங்களை கூட நிறைய பண்றாங்க, அது மாறிக்கிட்டு வருது. ஸோ அதனால எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் ஜஸ்வின் தோழர் இது பண்றது. தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. நம்ம நிகழ்ச்சியெல்லாம் கூட வருவாரு, பேசுவாரு, இந்த மாதிரிலாம் செய்வாரு. அதெல்லாம் இந்த இந்த நிகழ்வுல அவரு போன வாரமும் அவரு தான் நினைக்கிறேன். அப்படி பண்ணது ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. சிறப்பாகவும் செஞ்சுட்டாரு இன்னைக்கு. அந்த 1984 கதையை பத்தியோ அதை பத்தியோ நம்ம அவர் அழகா சொல்லிட்டு அதை பத்தி நமக்கு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. ஆனா சில விஷயங்கள் வந்து ஜார்ஜ் ஆவல் அவளை பத்தி நம்ம அறியக்கூடிய ஃபேக்ட். நான் கொஞ்சம் லேட்டா தான் ஜாயின் பண்ணேன். இதை அவர் சொல்லியிருப்பாரா என்னன்னு தெரியல, இருந்தா கூட சொல்றேன் சில ஃபேக்ட்ஸ். த ஹிடன் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஜார்ஜ் ஆவல் அப்படின்னு சொன்னா, முதல்ல அவர் இந்தியாவில பிறந்தவர். பிரிட்டிஷ் டைம்ல 1903 1905 பிறந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா 50ல இறந்துட்டாரு, 1950 இறந்துட்டாரு அவரு. அதாவது என்னன்னா, அதிகமா ஒரு ஆக்ரோஷமா, தீவிரமா, உக்கிரமா எழுதுற எழுத்தாளர்கள் எப்பவுமே நிறைய நாள் வாழ மாட்டேங்கிறாங்க. உதாரணத்துக்கு பாரதியார்ல இருந்து இங்கிலீஷ்ல வேர்ட்ஸ்வர்த்னு ஒருத்தர், வில்லியம் வேர்ட்ஸ்வர்த், அவரெல்லாம் கிட்டத்தட்ட 27 இறந்து போயிட்டார். அப்படிதான் இவரும் ஜார்ஜ் ஆர்வலும் 903ன்னா ஒரு 40-45 வருஷம் தான் வாழ்ந்திருப்பாரு. அது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் இந்தியாவில பீகார்ல ஏதோ ஒரு மாநிலத்துல பிறந்தவர். அதனால நமக்கு ஒரு சின்ன சந்தோஷம், இவர் இந்தியர் தான். இந்தியன் பிரிட்டிஷ், ஆங்கிலோ இந்தியன் மாதிரி இது இந்தியன் பிரிட்டிஷ் அப்படின்னு ஒரு கலப்பினத்துல அவர் பிறந்தவர். அதுக்கப்புறம் இவரு இப்ப ஷேக்ஸ்பியர் பாத்தீங்கன்னா, ஷேக்ஸ்பியர் இஸ் நாட் ஒன்லி ட்ராமட்டிஸ்ட், சானட்ஸ் எழுதியிருக்காரு. அது போக இங்கிலீஷுக்கு பல வார்த்தைகளை கொடையளிச்சிருக்காரு. அது போலதான் இவரும் ஜார்ஜ் ஆர்வலும் நிறைய வார்த்தைகள் வந்து ஆங்கிலத்துக்கு ஃப்ரேசஸ் அதை நிறைய கொடுத்திருக்காரு. அதுல முக்கியமானது என்ன, இந்த டபுள் திங்கர் அப்படின்னு நினைக்கிறேன், சரியா எனக்கு நினைவில்லை இப்ப, அப்படிங்கிறது பிரெயின் வாஷ்டு. ஸோ இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் அவர் வந்து கொடையா அடிச்சிருக்காரு.
டபுள் திங்க். எஸ், டபுள் திங்க் அப்படின்ற ஒரு டேர்ம், அது மாதிரி சில 4-5 வார்த்தைகள் அவர் வந்து ஆங்கிலத்துக்கு கொடுத்துருக்காரு. இதுதான் ஒரு பெரிய ஒரு கொடை. ஏன்னா நிறைய பேர் பிரிட்டிஷ் நிறைய பேர் இருந்தாலும் கூட அவங்களோட எழுத்து தாக்கமா இருந்தாலும் கூட மொழிக்கு என்ன கோடை அழைச்சிருக்காங்கிறத பொறுத்துதான் அவங்க கடைசி வரைக்கும் நிப்பாங்க. ஷேக்ஸ்பியர்ல இருந்து அதுக்கு முன்னாடி போனோம்னா இந்த பாரடைஸ் லாஸ்ட் எழுதினவர், அப்படி இவங்க எல்லாமே ஆங்கிலத்துக்கு நிறைய கொடை அளிச்சதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் ஆங்கிலம் இன்னைக்கும் நிறைய வேர்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி முக்கியமான ஒரு ஆள் வந்து ஜார்ஜ் ஆர்வெல். நான் கதையை பத்தி சொல்ல, அவரை பத்தி சொல்றேன். ஏன்னா தோழர் வந்து ரொம்ப சிறப்பா அந்த கதையை பத்தி எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. அப்புறம் இந்த பிக் பிரதர் தியரி, அது வந்து ஒரு தியரி ஆக்சுவலி, பிக் பிரதர் தியரி அப்படிங்கிறது. ஸோ அந்த பிக் பிரதர் தியரின்ற ஒரு கான்செப்ட் எடுத்து அவரே சொன்னார். நிறைய படங்கள்லாம் வந்திருக்கு, ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்திருக்கு, டிராமாஸ் பிளே பண்ணியிருக்காங்க. இந்த பிக் பாஸ்ங்கிறது முதல்ல வந்து ஹாலிவுட்ல பிக் பிரதர்ன்னு தான் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருந்தது. அதுதான் நம்ம பாலிவுட்ல எடுத்து என்ன பண்ணாங்கன்னா அமிதாப் பச்சனை வச்சு பிக் பாஸ்ன்னு கொண்டு வந்தாங்க. அப்புறமா நம்ம தமிழ்ல கமல்ஹாசனை வச்சு அதை அப்படியே வந்து சவுத் இந்தியால தெலுங்குல இருந்து மலையாளம்ல இருந்து கர்நாடகா வரைக்கும் தமிழ் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவரே கூட ஒரு கேள்வி எழுப்பினாரு, அவருக்கு உடன்பாடு இல்லைங்கிற மாதிரி சொன்னாரு. இந்த பிக் பாஸ்ங்கிறது நம்மள இது ஒரு ஒரு தவறான ஒரு போக்குங்கிற மாதிரி சொன்னாரு. நான் எப்படி பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிக் பாஸ் அந்த சீசன் கிட்டத்தட்ட என்ன மாதிரி இங்க இருக்கிறவங்கள யாருமே பார்த்திருக்கவே மாட்டீங்க. கிட்டத்தட்ட 7 சீசன் ஒரு நாள் விடாம நான் பார்த்திருக்கேன் பிக் பாஸ். யாருக்கான்னு கேட்டீங்கன்னா கமலஹாசனுக்காக. அது போக சண்டே எபிசோட விடவே மாட்டேன். நான் விட்டுட்டா கூட நம்ம இதுல ஹாட்ஸ்டார்ல போட்டு பார்ப்பேன். அந்த ஒவ்வொரு நாளும் ஒரு புத்தகம் சொல்லுவார். அது கடைசியில் அந்த ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு புத்தகம் பரிந்துரை பண்ணுவாரு. ஸோ அதுக்காக பார்ப்பேன். அது போக நமக்கு கொஞ்சம் கமல்ஹாசன்ங்கிறவர் ஒரு பெரிய ஆளுமை, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஆளுங்கிறதுனால அந்த வாரம் முழுக்க பார்த்துட்டு அதை அவர் எப்படி டீல் பண்றாரு, அதன் மூலமா நம்ம என்ன கத்துக்கலான்றதெல்லாம் அதுக்காக பார்ப்பேன். இப்ப இந்த கேமரா, வாய்ஸ், இதெல்லாம் இது பாத்தீங்கன்னா என்னன்னா, பொதுவாவே சிலர் வந்து நம்ம உளவியல் ரீதியா பார்த்தோம்னா வெளியில ஒரு முகமா இருக்கும், உள்ளுக்குள்ள வேற ஒரு முகமா இருக்கும். வீட்டுல ஒரு முகம், நான் கூட எழுதியிருந்தேன், ஒவ்வொரு மனிதனுக்கும் வீடு போலவே இன்னொரு வீடு உலகத்திலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தேன். இவரு இந்த எஸ்ராவோட இன்ஸ்பிரேஷன் தான் அது. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்குள்ளவும் ஒரு முகம் இருக்கும். வீட்டுல ஒரு முகம் வச்சிருப்பாங்க, கல்லூரியோ இல்ல பள்ளியோ போகும்போது அங்க ஒரு முகமா இருக்கும், ஒரு நண்பரை பார்க்கும்போது ஒரு முகமா இருக்கும். இப்படி எல்லாம் இருக்கிற ஆளுங்க. அது போக சமூகத்துல பல படிநிலைகள்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு வீட்டுக்குள்ள 24 மணி நேரமும் கண்காணிக்கப்பட்டு அதை மற்றவங்க பாக்குறதுங்கிறது எப்படிப்பட்ட ஒரு அனுபவம்ங்கிறதுக்காக ஆரம்பத்துல ரொம்ப நல்லா பெரிய பெரிய பொலிட்டிஷியன் இவங்க வராங்க அவங்க வராங்கன்னு சொல்லும் போது ஆச்சரியமா இருந்தது எனக்கு பாக்குறதுக்கு. ஆனா அது பருவத்துல அது கமர்ஷியல் பர்பஸ் ஆயிடுச்சு. அவங்க டிஆர்பி அந்த இதுக்காக ஒண்ணுமே இல்லை, கோமாளிகள் எல்லாம் உள்ள இறக்கிட்டு இருக்காங்க. சொல்றதுல ஒன்றும் வருத்தம் இல்லைன்னு, கோமாளிகள் தான் அப்படிங்கிறதுனால வருத்தமே படாம சொல்றேன் நானு. இறக்கிக்கிட்டு இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, இது பாக்குறது அடுத்தவங்களோட பிரைவேட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க பிரைவேட் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே அங்க காமிக்கிறதும் இல்லை. ஏன்னா ஒரு டாய்லெட்டோ இல்ல மற்ற விஷயங்கள் ஹிடன் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க. மற்றபடி அவங்க ஒரு கேம்ல அந்த கேரக்டர் எப்படி வருது, அந்த கேரக்டர் பாசிட்டிவா இருக்கா நெகட்டிவா இருக்கா, அந்த கேரக்டர் இதே மாதிரியான கேரக்டர் நம்ம கூட இருக்கா, நம்ம வீட்டுல இருக்கா, நம்ம வேலை செய்யற இடத்துல இருக்குதா, இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்றாலும் எங்கெல்லாம் இருக்காங்க, இப்படியான ஒரு உளவியல் ரீதியான ஒரு புரிதல்களுக்காக தான் நான் அந்த இதை பார்த்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்ததுங்கிறதுனால. இது மட்டும் இல்ல, பாலிவுட்ல இருந்தும் இது அமிதாப் பச்சன் ஷோஸும் பார்ப்பேன், இந்த பக்கம் மலையாளம் பார்ப்பேன். அப்படின்னா இப்போ கமல்ஹாசன் போனதுக்கு அப்புறம் இந்த 2 எபிசோடு ஒரே ஒரு எபிசோடு நான் பார்க்கறதே இல்லை. ஏன்னா இருக்கிறவங்க பூரா தற்கொலையா இருக்காங்க. அதனால நான் இந்த 2 வருஷம் பார்க்கவே இல்லை. என்ன நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. அது என்னன்னா இந்த இன்ஸ்பிரேஷன் தான், இந்த பிக் பாஸ், இந்த பிக் பிரதர் அந்த தியரி தான் எடுத்து இவங்க பெரிய வணிகமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி வந்து ஜார்ஜ் ஆர்வெலுக்கு இவ்வளவு பெரிய லெகசி வந்து அவர் கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காரு. இந்த கொடை அளித்தது ஆங்கிலத்துக்கு பிக் பாஸ். முக்கியமானது என்னன்னா நான் டோட்டலிட்டேரியன் இவர். அதாவது சர்வாதிகாரத்துக்கு எதிராக இத்தாலியிலே இருந்துகிட்டு குரல் கொடுத்தவர். முழுவதுமாக அதை நிராகரித்து தன்னுடைய எல்லா படைப்புகளிலுமே அதை இது அனிமல் ஃபார்மா இருக்கட்டும்
இந்த 1984 இருக்கட்டும், மற்ற படைப்புகள்லாம் கூட பார்த்தீங்கன்னா அவர் ஆணித்தரமா அதுதான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதனாலதான் அவரோட படைப்புகள், எழுத்துக்கள் எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் கொண்டாடப்பட்டுக்கிட்டு இருக்கு. அந்த வகையில தோழர் ஜஸ்வின், அன்பு தோழர் ஜஸ்வின் அவர்கள் ரொம்ப அருமையா அதெல்லாம் கூட டச் பண்ணி எல்லா ஏரியாவும் கவர் பண்ணி ரொம்ப சிறப்பான ஒரு மதிப்புரை கொடுத்தாரு. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி கிவன். முடிச்சிட்டேன் சார். வணக்கம் சார். ஜஸ்வின் சார் இந்த புத்தக மதிப்புரை வழங்கியது எவ்வளவு சிறப்போ அது போலவே மணிகண்டன் சார் உரை மிக சிறப்பாக இருந்தது. அவர் வேறு கோணத்தில் பிக் பாஸ் பற்றி கூறியதுமே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் என்று தோன்றுகிறது. மணிகண்டன் சார், உங்களுடைய அறிமுகம் கிடைத்ததில் நான் மிக்க மகிழ்கிறேன். நன்றி. நன்றி மேடம். நன்றி.